வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் அறிவு 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இன்று கூட மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அந்த அறிவுதான் சாணக்கியர் நீதி. சாணக்கியர் ஒரு பெரிய தத்துவஞானி, அரசியல் ஆலோசகர், மேலும் மனித வாழ்க்கையை ஆழமாக புரிந்த மனிதர். அவர் சொன்ன சில வார்த்தைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியவை. இந்த வீடியோவில் சாணக்கியர் சொன்ன வாழ்க்கையை மாற்றும் 10 முக்கியமான உண்மைகளை பார்க்க போகிறோம். இந்த உண்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் முடிவுகள் மாறும், அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையும் மாறும். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். அறிவு இல்லாத மனிதன் உயிருடன் இருக்கும் இறந்த மனிதன். சாணக்கியர் கூறும் இந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. மனிதன் உயிருடன் இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. அவன் எப்படி சிந்திக்கிறான், எப்படி முடிவு எடுக்கிறான் என்பதே அவன் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. அறிவு என்பது பள்ளியில் கற்ற கல்வி மட்டும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வது, மனிதர்களை புரிந்து கொள்வது, சூழ்நிலையை சரியாக மதிப்பிடுவது, இவையெல்லாம் அறிவின் ஒரு பகுதி. அறிவு இல்லாத மனிதன் எளிதில் மற்றவர்களால் வழித்தவரச் செய்யப்படுவான். அவன் உண்மையையும் பொய்யையும் பிரித்து அறிய முடியாது. அதனால் அவன் எடுக்கும் முடிவுகள் பல நேரங்கள் தவறாக இருக்கும். ஆனால் அறிவு கொண்ட மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவன் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவான். சாணக்கியர் காலத்தில் அரசர்களுக்கு இந்த அறிவுரை மிகவும் முக்கியமானது. அறிவுள்ள அரசன் ஒரு நாட்டை வளர்ச்சியடைய செய்ய முடியும். ஆனால் அறிவில்லாத அரசன் முழு நாட்டையும் அழிக்க முடியும். இதே உண்மை நம்ம வாழ்க்கையிலும் பொருந்துகிறது. பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அறிவு இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையே நிலையாக இருக்காது. அதனால் மனிதனின் மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, அறிவுதான். தவறான நண்பர்கள் வாழ்க்கையை அழிக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை உயர்வை நோக்கி செல்லும். ஆனால் தவறான நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை மெதுவாக அழிவை நோக்கி செல்லும். சாணக்கியர் கூறுவது என்னவென்றால், நண்பர்களை தேர்வு செய்வது வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று. ஒரு நல்ல நண்பன் நம்மை நல்ல பாதைக்கு வழிநடத்துவான். நாம தவறு செய்தால் அதை நேராக சொல்லி திருத்த முயற்சிப்பான். அவன் நம்ம முன்னேற்றத்தை உண்மையாக விரும்புவான். ஆனால் தவறான நண்பன் அதற்கு எதிராக செயல்படுவான். அவன் நம்மை கெட்ட பழக்கங்களுக்கு அழைத்துச் செல்வான். அவன் நம்ம நேரத்தை வீணாக்குவான். பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை தவறான நண்பர்களின் காரணமாகவே இழக்கிறார்கள். அதனால் சாணக்கியர் கூறுவது, நம்மை மதிக்கும், நம்ம வளர்ச்சியை விரும்பும் மனிதர்களுடன் மட்டும் நட்பு கொள்ள வேண்டும். நேரத்தை மதிக்கும் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். நேரம் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரு விஷயம். பணம், அதிகாரம், வாய்ப்புகள் இவையெல்லாம் மனிதர்களுக்கு வேறுபடலாம். ஆனால் நேரம் மட்டும் எல்லோருக்கும் ஒரே அளவில் கிடைக்கிறது. ஒரு நாளில் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே வாழ்க்கையை மாற்றுகிறது. நேரத்தை வீணாக்கும் மனிதன் மெதுவாக தனது வாய்ப்புகளை இழந்து விடுவான். ஆனால் நேரத்தை மதிக்கும் மனிதன் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக மாற்றுவான். வெற்றி பெற்ற பெரும்பாலான மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் நேரத்தை மிகவும் மதித்தவர்கள் என்பதை நாம் காண முடியும். சாணக்கியர் கூறுவது, நேரம் ஒருவரையும் காத்திருக்காது. அதனால் நேரத்தை மதிக்கும் பழக்கம் இருந்தால் வாழ்க்கையில எந்த இலக்கையும் அடைய முடியும். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவு பெரும்பாலும் தவறாக இருக்கும். சாணக்கியர் கூறும் இந்த உண்மை மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. கோபம் என்பது மனிதர்களின் இயல்பான உணர்ச்சி. ஆனால் அந்த கோபம் கட்டுப்பாட்டை இழந்தால் அது நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது அவன் சரியாக சிந்திக்க முடியாது. அந்த நேரத்தில் அவன் உணர்ச்சிகளால் கட்டுப்படுகிறான். அந்த நிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் பின்னால் வருத்தத்தை மட்டுமே தரும். பல உறவுகள் கோபத்தின் காரணமாக உடைந்து போகின்றன. ஒரு தவறான வார்த்தை கூட ஒரு உறவை நிரந்தரமாக காயப்படுத்த முடியும். சாணக்கியர் கூறுவது என்னவென்றால், கோபம் வந்த உடனே முடிவு எடுக்காமல் சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதி நம்மை சரியான முடிவுக்கு கொண்டு செல்லும். உண்மையில் பல பெரிய பிரச்சனைகள் சிறிய கோபத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை மற்றும் அமைதி இருந்தால் அந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் ஒரு முக்கியமான திறன் தேவை. அது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். சாணக்கியர் சொல்லும் இந்த அறிவுரை நம்மை ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. கோபம் சில வினாடிகள் மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த கோபத்தில் எடுக்கப்படும் தவறான முடிவுகள் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கலாம். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய வலிமை. பலர் பொறுமையை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் கூறுவது முற்றிலும் வேறுபட்டது. ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க முடிந்தால் அது அவனுடைய மன வலிமையை காட்டுகிறது. வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் உடனே நடக்காது. சில நேரங்கள்ல நம்ம முயற்சி இருந்தாலும் வெற்றி தாமதமாக வரும். அந்த நேரத்துல பலர் மனம் உடைந்து முயற்சியை விட்டு விடுகிறார்கள். ஆனால் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் தான் இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள். பொறுமை இல்லாத மனிதன் சிறிய பிரச்சனைகளில் கூட கோபப்படுவான். அவன் எடுக்கும் முடிவுகள் அவசரமாக இருக்கும். ஆனால் பொறுமையுள்ள மனிதன் சிந்தித்து முடிவு எடுப்பான். சாணக்கியர் கூறுவது, பொறுமை என்பது
ஒரு குணம் மட்டும் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தி இருந்தால் பெரிய சவால்களையும் சமாளிக்க முடியும். வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான குணம் இருக்கும், அது பொறுமை. அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். சுயமரியாதை இல்லாமல் வாழ்வது வாழ்க்கை அல்ல. சாணக்கியர் மிகவும் வலியுறுத்தி கூறும் ஒரு உண்மை இது. மனிதன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் சுயமரியாதையை இழக்கக்கூடாது. சில நேரங்களில் மனிதர்கள் மற்றவர்களை மகிழ்விக்க தங்கள் மரியாதையை விட்டுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதன் தன்னையே மதிக்க ஆரம்பித்தால்தான் மற்றவர்கள் அவனை மதிப்பார்கள். சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை மெதுவாக மன அழுத்தத்தை உருவாக்கும். சாணக்கியர் கூறுவது, உன்னை மதிக்காத இடத்தில் நீ தங்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் மரியாதை என்பது பணத்தையும் அதிகாரத்தையும் விட முக்கியமானது. பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும், ஆனால் மரியாதையை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். அதனால் வாழ்க்கையில எப்பொழுதும் சுயமரியாதையை காக்க வேண்டும். உழைப்புதான் வெற்றியின் உண்மையான ரகசியம். பலர் வெற்றியை அதிர்ஷ்டத்துடன் இணைத்து பார்க்கிறார்கள், ஆனால் சாணக்கியர் கூறுவது வெற்றி அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை, அது தொடர்ந்து செய்யும் உழைப்பின் விளைவு. ஒரு மனிதன் தனது இலக்கை அடைய விரும்பினால் அவன் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சில நேரங்களில் அந்த முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்காது, ஆனால் தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். சாணக்கியர் காலத்தில் இருந்த அரசர்களும் தலைவர்களும் வெற்றி பெற கடுமையாக உழைத்தார்கள். உழைப்பில்லாமல் வெற்றியை எதிர்பார்ப்பது ஒரு கனவு மாதிரி. வெற்றி என்பது ஒரு நாள் கிடைக்கும் விஷயம் அல்ல, அது தினமும் செய்யும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகை. அதனால் சாணக்கியர் கூறுவது, முயற்சி நிறுத்தாத மனிதனை வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக தேடும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் உண்மையான அறிவு. மனிதன் வாழ்க்கையில தவறு செய்யாமல் இருப்பது முடியாத விஷயம். எல்லாரும் ஏதாவது ஒரு நேரத்தில் தவறு செய்கிறார்கள், ஆனால் அந்த தவறிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். சிலர் ஒரு தவறு நடந்தவுடன் தங்களை குறை சொல்லிக் கொண்டு மனம் உடைந்து விடுகிறார்கள், ஆனால் அறிவுள்ள மனிதன் அந்த தவறை ஒரு பாடமாக பார்க்கிறான். சாணக்கியர் கூறுவது, தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். ஒரு தவறு நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவம் எதிர்காலத்தில் பெரிய தவறுகளை தவிர்க்க உதவும். அதனால் தோல்வியை பயப்பட வேண்டாம், அதை ஒரு ஆசிரியராக பார்க்க வேண்டும். மனிதனின் உண்மையான சக்தி தன்னம்பிக்கை. ஒரு மனிதன் தனது திறமையை நம்பினால் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் சிறிய வாய்ப்புகளையும் இழந்து விடுவான். சாணக்கியர் கூறுவது, தன்னம்பிக்கை இருந்தால் சாத்தியமில்லாத விஷயங்களையும் சாதிக்க முடியும். வரலாற்றில் பெரிய சாதனைகள் செய்த பல மனிதர்கள் ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்களே, ஆனால் அவர்களிடம் இருந்த பெரிய வித்தியாசம் தன்னம்பிக்கை. ஒரு மனிதன் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அவன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் வாழ்க்கையில எப்பொழுதும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம்தான் இருக்கிறது. சாணக்கியர் சொல்வது மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. மனிதன் தனது வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவனிடம் தான் இருக்கிறது. பலர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் உண்மையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டியது நம்மால் தான். ஒரு மனிதன் தனது எண்ணங்களை மாற்றினால் அவன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். சாணக்கியர் கூறுவது, மனிதன் தனது முயற்சியால் விதியையே மாற்ற முடியும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது, ஏனெனில் நம்ம வாழ்க்கையின் கதையை எழுதும் எழுத்தாளர் நாமே. சாணக்கியர் சொன்ன இந்த 10 உண்மைகள் 2000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானவை. இந்த உண்மைகளை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினால் நம்ம சிந்தனை மாறும், நம்ம முடிவுகள் மாறும், அதன் மூலம் நம்ம வாழ்க்கையும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.